விஜய் பிரச்சார பயணம் போறாரு. இது திமுகவுக்கு அச்சுறுத்தல் தானே? திமுகவுக்கு எந்த விதத்திலும் அச்சுறுத்தல் இல்லை. இவருக்கு என்ன நினைப்புன்னா, தன்னை ஒரு ஜெயலலிதான்னு நினைக்கிறார். இவர் ஜெயலலிதா இல்லை. அதே மாதிரி எம்ஜிஆர் நினைக்கிறார். இவர் எம்ஜிஆர் இல்லை. அவர் எம்ஜிஆர்ல ஜெயலலிதா இல்லை, என்டி ராமாராவ் எல்லாம் இல்லை. பட் அதை தாண்டி ஒரு தனி ஒரு என்ன ஒரு தனி அந்தஸ்து. அதான் நான் கேட்டேன். நீங்கள் நேத்திக்கு தனுஷை பார்க்கறதுக்கு வந்த கூட்டத்தை பார்த்தீங்கல்ல, பத்திரிகையில் எல்லாரும் பார்த்துருக்கோம். ஒரு அரசியல்வாதியாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கிறாரு. ஆனால் அதை நான் சொல்கிறேன், நான் கேட்குறேன். நீ திராவிட முன்னேற்ற கழகம் தவறு செய்து என்று சுட்டி காட்டுகிற திரு விஜய் அவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இந்திய நாடு முழுவதும் இந்திய அரசாங்கம் செய்து கொண்டிருப்பது அவர் கண்ணுக்கு தெரியவில்லையா, காதுக்கு கேட்கவில்லையா, அவருக்கு வாய் பேச முடியாமல் போய்விட்டதா? இது என்ன காரணம்? அதை இந்த கேள்வியை ஞாபகமாக்கணும். ஒரு வார்த்தை கூட அதிமுகவை பற்றி பேசவில்லை. ஒரு வார்த்தை கூட ஆளும் பாஜகவை பற்றி பேசவில்லை. அது இவர் தப்பா பேசுறாரு. இன்னைக்கு இவர் என்னன்னா, அரசியல்வாதி மாதிரி கூட அவர் பிஹேவ் பண்ணல. மேல வர கரண்டை கட் பண்ணிட்டாங்க. அதனால இவரை யாரும் கட்டுப்படுத்தணும்னு நினைக்கல. இவருக்கு பயந்துகிட்டு யாரும் இங்க இல்ல. மாநில அரசை கைப்பற்ற நினைப்பவர் மாநில அரசை யார் நடத்தி கொண்டிருக்கிறார்களோ அவர்களைத்தானே குற்றம் சொல்வார். குற்றம் சொல்லட்டுங்க, அதுக்கான காரணத்தை ஆராய்ச்சி. நீ வெறும் குற்றம் சொல்லியே முதலமைச்சர் ஆக முடியாது. இன்னும் பரீட்சையே எழுதாத ஒருத்தர் நான் தான் ஐஏஎஸ் ஆக போகிறேன்னு நாளைக்கு சொன்னாங்க எப்படி இருக்குமோ அது மாதிரி இவர் இன்னும் பரீட்சையே எழுதலை, எங்கேயும் வாக்கு சேர்க்கல. பாராளுமன்ற தேர்தல் நடந்தது, அதில் பங்கெடுக்கல. இடைத்தேர்தல் நடந்தது, அங்கெல்லாம் பங்கெடுக்கல. எங்கேயுமே பங்கெடுக்காம முதல் அட்டம்ப்ட்லேயே பாஸ் பண்ணி வரோம். முதல் அட்டம்ப்ட்ல இப்போ எப்படி பாஸ் பண்ணுறாருன்னு பார்ப்போம். 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றியும். வணக்கம் ஆகாயம் நண்பர்களே. விஜய் பிரச்சாரம் திமுகவுக்கு அச்சுறுத்தலா? என்ன தாக்கம் ஏற்படும்? இதை பற்றி பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் திரு துரை பாண்டியன் நீங்க வந்திருக்கிறார். வணக்கம் திரு துரை பாண்டியன். வணக்கம். விஜய் பிரச்சார பயணம் போறாரு. இது திமுகவுக்கு அச்சுறுத்தல் தானே? திமுகவுக்கு எந்த விதத்திலும் அச்சுறுத்தல் இல்லை. விஜய் பிரச்சார பயணம் போகிறத பார்த்தா, இந்த ஞாயிற்றுக்கிழமை மட்டன் குழம்பு வைக்கிற மாதிரி, ஞாயிற்றுக்கிழமை சிக்கன் குழம்பு வைக்கிற மாதிரி, இவர் சனிக்கிழமை கேரவனை விட்டு இறங்கி வெளியே போவார். ஒரு 15 நிமிஷம் இந்த பக்கம் சுற்றி பேசுவார், மறுபடியும் உள்ளே போயிடுவார். இதுதான் அவருடைய அரசியல். இது வெளிக்காட்சி. ஆனால் கூட்டத்தை பற்றி நாங்கள் ஒரு கணக்கும் போட்டோம். அதாவது நம்ம அண்ணா சாலையில் 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு கூட்டமாக நின்னோம்னா 15,000 பேர் நிற்கலாம் அண்ணா சாலையில். ஆமாம். இது நான் மட்டும் இல்லை, பல்வேறு விதமான புள்ளியியல் அறிஞர் ஏற்றுக்கொண்டது. நீங்கள் திருச்சியில், நாகப்பட்டினத்தில் அந்த சாலையில் நெருக்கி நின்னீங்கன்னா எவ்வளோ தூரம், எத்தனை கிலோமீட்டருக்கு உங்கள் மைக்கு முதல்ல எடுக்கும்? விஜய் பேசுகிறாருல பேச்சு, அது எத்தனை கிலோமீட்டருக்கு கேட்கும்? அப்போ நீங்கள் இந்த கணக்கெல்லாம் போட்டிங்கன்னா, இந்த ஊடகங்கள், நான் எல்லா ஊடகத்தையும் சொல்ல, சில ஊடகங்கள் வேண்டுமென்றே ஊதி பெரிதாக்குகிறார்கள், பேனை பெருமாளாக்குறாங்கன்னு சொல்கிற மாதிரி விஜயோட கூட்டத்தை பற்றி பெருசாக பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் கூட்டம் இருக்குல்ல? கூட்டம் இருக்குது. அது சாதாரணமாக நேத்திக்கு தனுஷ் கோயம்புத்தூர் போனாருங்க. அந்த கூட்டம் கட்டுக்கடங்காத கூட்டம். அதை பற்றி சத்யராஜ் பேசினார். என்னடா நம்மளை வர இருக்கோ அவ்வளோ கூட்டம் வந்திருக்குன்னு பார்த்தா கடைசியில் தனுஷை வர இருக்குன்னு. கட்டுக்கடங்காத கூட்டம், கட்டுப்படுத்த முடியல. யார் ஒரு சினிமா இட்லி கடை அப்படிங்கிற சினிமா விளம்பரத்துக்காக தனுஷ் கோயம்புத்தூர் போயிருக்கார். அங்கே கட்டுக்கடங்கா கூட்டம். அந்த கூட்டத்துக்கு இந்த கூட்டத்துக்கு என்னால் அவ்வளோ வித்தியாசங்கள் பார்க்க முடியல. இது அரசியல் கூட்டம் தானே? இது அரசியல் கூட்டம்னு அவர் சொல்கிறாரு. ஆனால் அவர் என்ன அரசியல் பேசினார்? தமிழ்நாட்டில் இருக்கிற திமுக ஆட்சியினுடைய குறைகளை சொல்கிறேன் என்ற பெயரில் அங்கே என்ன நடந்திருக்குன்னு தெரியாம அங்கே இருக்க சட்டமன்ற உறுப்பினர் ஷானவாஸ் ஒரு விளக்கமும் கொடுத்துருக்கிறார். என்ன நடந்திருக்குன்னே தெரியாமல் பல விஷயங்களை பேசியிருக்கிறார். மருத்துவமனை சரியில்லை, மருத்துவமனை அங்கேருந்து 3 கிலோமீட்டர் தூரத்துக்கு மாற்றிக்கிட்டு இருக்காங்க, டிரான்சிஷன் பீரியட். அதனால் ஏற்கனவே பழைய கட்டடத்தில் தொடரட்டும் என்று அனுமதித்து அங்கே புது கட்டிடம் கட்டி கொண்டிருக்கிறார்கள். மருத்துவமனை இல்லைன்னு சொல்கிறார். 1200 கோடி ரூபாய்க்கு அங்கே குடிநீர் குழாய் இணைப்புகள் கொடுப்பதற்கும் திட்டத்தை வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறார். அதனால் பல இடங்களில் தோண்ட வேண்டியிருக்கு, புதிய வசதிகள் கொடுக்க வேண்டியிருக்கு. அது மாதிரி நடந்திருக்கு. ஆனால் இவர் மருத்துவமனை இல்லை, அது இல்லை, இது இல்லை. அது மட்டும் இல்லை, மீனவர் நலனை பற்றி அக்கறை இல்லை. இந்த இடத்துல இவ்வளவு மீனவர் இருக்காங்களே, ஏன் ஒரு காலேஜ் கூட இல்லைன்னு. ஆனால் ஜெயலலிதா பெயர்லேயே அங்கே மீன்வள பல்கலைக்கழகம்னு ஒரு பல்கலைக்கழகத்தையே கொண்டு வந்திருக்காங்க. அதை தடுத்து நிறுத்தினது யார் இவ்வளோ நாளா? திரு RN ரவி கவர்னர் அவர்கள் தான்.
ஆனால் இன்றைக்கி ஜெயலலிதா பெயரில் யார் கொண்டு வந்திருக்கா? திமுகவே கொண்டு வந்திருக்கான் பல்கலைக்கழகத்தை. அது மாதிரிலாம் அங்கே பல்கலைக்கழகம் இருக்குது. இதெல்லாம் என்னன்னே தெரிந்து கொள்ளாமலேயே அவர் வந்து சில விஷயங்களை பேசியிருக்கிறார். ஒரு அரசியல்வாதியாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கிறாரு. ஆனால் அதை நான் சொல்கிறேன், நான் கேட்குறேன், நீ வந்து திராவிட முன்னேற்றக் கழகம் தவறு செய்தது என்று சுட்டி காட்டுகிற திரு விஜய் அவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இந்திய நாடு முழுவதும் இந்திய அரசாங்கம் செய்து கொண்டிருப்பது அவர் கண்ணுக்கு தெரியவில்லையா? காதுக்கு கேட்கவில்லையா? அவருக்கு வாய் பேச முடியாமல் போய்விட்டதா? இது என்ன காரணம்? அதை வந்து இந்த கேள்வியை ஞாபகம். ஒரு வார்த்தை கூட அதிமுகவை பற்றி பேசவில்லை. ஒரு வார்த்தை கூட ஆளும் பாஜகவை பற்றி பேசவில்லை. இன்றைக்கி பாஜக இந்த நாடு முழுவதும் என்ன செய்து கொண்டிருக்கிறது என்பதை நாட்டு மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ வந்து பல்வேறு விதமான தாக்குதலை மாநில அரசு மீது வந்திருக்கிறது. தொகுதி வரையறை என்ற பெயரில் எதிர்க்கட்சி ஆளும் மாநிலத்தில் தொகுதிகளை குறைப்பதற்கான முயற்சி அது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. வக்ஃப் போர்டு சட்டம் திருத்தம் அது சம்மந்தமாக வந்திருக்கு. அதில் உச்சநீதிமன்றம் ஒரு ஸ்கேட்டர்டு ரிலீஃப்னு சொல்லுவோம். எப்படி அது வந்து கேட்டது அது ஒன்று கிடைச்சது ஒன்றுங்கிற மாதிரி இன்றைக்கி உச்சநீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு வந்திருக்குது. அதை பற்றி எதுவுமே பேசலை. இன்றைக்கி தமிழ்நாட்டில் கல்விக்கான நிதி ஒதுக்கீட்டில் முறைகேடு நடந்திருக்கிறது. இன்றைக்கி கல்வி ஒதுக்கீடு என்ன மாதிரி நடக்குது பாருங்கள். பிள்ளைங்க வந்து ஹிந்தி படித்தா தான் பணம் கொடுப்பாங்கிறாங்க. ஆனால் இதையெல்லாம் மீறி இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக கல்வியில் தமிழ்நாடு முன்னேறி இருக்கிறது. அதே மாதிரி வேலையில்லா திண்டாட்டத்தை பற்றி பேசுகிறார். அநேகமாக இந்தியாவில் வந்து அதிகமாக வேலை கொடுத்த ஒரே மாநிலம் தமிழ்நாடு தாங்க. அதாவது 10.5 லட்சம் கோடிக்கு மேலே முதலீடு வந்திருக்கிறது. 32 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை கொடுத்துருக்குறாங்க. இப்போ நேத்திக்கு ஒரு திட்டம் நிறைவேற்றத்துக்கு கையெழுத்து போட்டிருக்காங்க. அதாவது தூத்துக்குடி துறைமுகத்தில் கப்பல் கட்டும் திட்டம். இப்படி பல்வேறு திட்டங்களை, அதாவது ஒரு மாநில அரசுக்கே உள்ள நிதி பற்றாக்குறையும் சமாளித்து கொண்டு இந்த மாநிலம் முன்னேறி கொண்டிருக்கிறது. வேறு எந்த மாநிலத்திலும் இந்த மாதிரி தொழில் வளர்ச்சி இல்லை. இன்றைக்கி தமிழ்நாட்டோட புள்ளிவரம் நம்ம தயாரித்தது இல்லை, அல்லது திமுக தயாரித்ததும் இல்லை. யார் தயாரித்து கொடுக்குறது? சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர்கனைசேஷன், மத்திய அரசு நிறுவனம் ஒரு புள்ளிவரத்தை வெளியிட்டிருக்காங்க. இந்தியாவிலேயே தமிழ்நாடு இரட்டை இலக்க வளர்ச்சி 11.19% வளர்ச்சி அடைந்திருக்கிறது சொல்லி விஜயோடைய பேச்சு உடனே அவர் பேசின உடனே முதலமைச்சர் எதிர்வினையாற்றாரு, அமைச்சர்கள் எதிர்வினையாற்றாங்க. பேசதான் செய்வாங்க. அந்த பேச வைக்கிறது அரசியல்வாதி வெற்றி தானே. அது இவர் வந்து தப்பாக பேசுகிறாரு. இன்றைக்கி வந்து இவர் என்னென்னா அரசியல்வாதி மாதிரி கூட அவர் பிஹேவ் பண்ணல. மேலே வர கரண்டை கட் பண்ணிட்டாங்க. ஸ்டாலின் அவரை நீங்கள் என்னுடைய பேச்சை நிறுத்த நினைக்கிறீர்களா, என் வாயை மூட நினைக்கிறீர்களா என்றெல்லாம் கேள்வி கேட்கிறார். கட்டுப்பாடுகள் விதிக்கிறாங்க. அவருடைய பிரச்சார கட்டுப்பாடுகளுக்கு, அதாவது பிரதமர் வந்த பொழுதும் கட்டுப்பாடு விதிக்கப்பட்டது. ஹோம் மினிஸ்டர் இந்திய உள்துறை அமைச்சர் வந்த பொழுதும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டது. இவரோட கூட்டத்துக்கும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டது மட்டுமல்ல, இவர் கட்சியின் மாவட்ட செயலாளரே இந்தந்த இடத்துல மின்சாரத்தை நீங்கள் துண்டித்து விடுங்கள் என்று கடிதம் கொடுத்திருக்கிறார். அந்த கடிதம் இன்றைக்கி சோசியல் மீடியாவில் வந்திருக்கு, செய்தி சேனல்களும் இன்றைக்கி பப்ளிஷ் பண்ணிட்டு அந்த மாவட்ட செயலாளரே சொல்கிறார். அதனால் இவரை யாரும் கட்டுப்படுத்தணும்னு நினைக்கல. இவருக்கு பயந்துக்கிட்டு யாரும் இங்கே இல்லை. நல்லா நீங்கள் ஆனால் ஒரு பெரிய கூட்டத்தை பார்த்து பயப்படுறாங்களா? திமுக யாரும் பயப்படல. நீ இது சாதாரணமாக, ஆனால் பேர் கூட சொல்ல மாட்டேங்கிறாரு முதலமைச்சர். இவர் அந்த அளவுக்கு ஒருவேளை முதலமைச்சருக்கு சமமான ஒரு தலைவராக அவர் நினைக்காம இருக்கு. புதிய எதிரிகள் அப்படின்னு புதிய எதிரிகள் யாரால் உருவாக்கப்பட்ட எதிரிகள்? பாஜகவால் உருவாக்கப்பட்ட எதிரிகள். ஒரு வார்த்தை கூட ஆர்.என். ரவியை பற்றி பேசவே இல்லை. அவர் திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்போ நேரடி திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றணும்னு நினைக்கிறாருன்னா எதை சொல்லி நீங்க அகற்றுவீங்க? குறைகளை சொல்லுவாரு. என்ன குறை சொல்லுங்க. இன்னைக்கு எந்த இடத்துல நீங்க சாலை போட சொன்னீங்களோ அந்த இடத்துல சாலைகள் புதியதாக போடப்பட்டிருக்கிறது. அந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் ஆளுநர் ஷானவாஸ் பல விஷயங்களை சொல்லியிருக்கிறாரு. எத்தனை கிலோமீட்டருக்கு சாலை போட்டிருக்கோங்கிறதை சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அந்த கடல் அரிப்பை தடுப்பதற்கு நீங்கள் ஒன்றுமே செய்யலைன்னு அங்கே வந்து அந்த அத்திக்காடுகளாக அதை வந்து 586 ஹெக்டேர் அளவுக்கு நாகப்பட்டினத்தில் மட்டும் காடு வளர்த்திருக்கிறாங்க. புள்ளி விவரங்களா நம்ம வந்து நேரடியாக இது பின்னால் இருக்கிற அரசியல் என்ன? ஒரு பின்னாடி இருக்கிற அரசியல் பாஜக தாங்க. இதுல நீங்க பாத்தீங்கன்னா திமுகவுக்கு எதிராக யார் வந்தாலும் அவங்க பாஜகவோட பின்னணி கொண்டவங்க எப்படி சொல்லலாம்? பாஜக வந்து எப்பவுமே ஒரு மறைமுக நாடகத்தை தான் நடத்தும். அப்படி பல இடங்கள்ல நடத்தியிருக்கிறாங்க. இவருக்கு என்ன நினைப்புன்னா, தன்னை ஒரு ஜெயலலிதான்னு நினைக்கிறார். இவர் ஜெயலலிதா இல்லை. அதே மாதிரி எம்ஜிஆர் நினைக்கிறார். இவர் எம்ஜிஆர் இல்லை. அவர் எம்ஜிஆர்ல ஜெயலலிதா இல்லை, என்டி ராமாராவ் எல்லாம் இல்லை. பட் அதை தாண்டி ஒரு தனி ஒரு என்ன ஒரு தனி அதான் நான் கேட்டேன். நீங்கள் நேத்திக்கு தனுஷை பார்க்கறதுக்கு வந்த கூட்டத்தை பார்த்தீங்கல்ல, பத்திரிகையில் எல்லாரும் பார்த்துருக்கோம். அவள் அன்பிரசிடென்ட் க்ரௌடுன்னு எழுதுகிறான் பத்திரிகையில். இது மாதிரி ஒரு கூட்டம் பார்த்தே இல்லை. ஒரு சினிமா தயாரிப்பாளர், டைரக்டர், நடிகர், அவரை பார்க்க அவ்வளோ கூட்டம். அப்போ வந்து இவர் வந்து ஒரு வெற்றி படத்தை நடிகர்,
பல படங்களை நடிச்சிருக்கிறாரு. பல படம் 30 ஆண்டுகள், ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலே சினிமா நடிச்சிருக்காரு. இவர் நம்பர் 1 கதாநாயகனாகவும் தமிழில் இருக்காரு. அப்போ பார்க்க கூட்டம் வரதான் செய்யும். வர்ற கூட்டமெல்லாம் ஓட்டு போட மாட்டாங்க, நல்லா தெளிவாக இருக்கும். அவர் நேரடியாக கேட்குறாரு, நீங்களாம் சும்மா அப்படின்னா இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. வினையாற்றுறாங்க, அவர் பேசுறதுக்கு பதில் கொடுக்குறாங்க. என்ன வினையாற்றுவாங்க சொல்லுங்கள். நான் எனக்கு முன்னாடி இருக்கவங்கள்ட்ட சில கேள்வி கேட்குறேன். இது நான் வரவழைச்ச கூட்டம், நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுவாங்க. வேற வரவழைச்ச கூட்டம்னு யாருமே சொல்லலை, நீங்க சொல்றீங்க. அது தானா சேர்ந்த கூட்டமே கிடையாதுங்க. இது இல்ல, வரவழைச்ச எல்லா அரசியல் கட்சிகளும் கூட்டுறாங்க. இது கூட்டி வந்த கூட்டம் அல்ல. இது நீங்க சொல்லலாம், ஆனா இதுவும் கூட்டி வந்த கூட்டம் தான். நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த கூட்டம் அத்தனை லட்சம் இருக்குமோ, அத்தனை லட்சம்லாம் இல்லை. நீங்க சொன்னது கரெக்ட் தான். நீங்க ஆரம்பத்தில் சொன்னீங்க, ஒரு சிறு இடத்தில் 10,000 5,000 பேர் நின்னாவே ஒரு 2 லட்சம் மாதிரி தெரியும். நான் ஒத்துக்கிறேன். ஆமாம், அவ்வளவுதான். இது வாக்காமரை. தமிழ்நாட்டில் இளைஞர்கள் 1,90,00,000 பேருங்க. இந்த 1,90,00,000 பேரில் கிட்டத்தட்ட 40 லட்சம் பேர் திராவிட முன்னேற்ற கழகத்தோட இளைஞரணியில் இருக்கிறாங்க. இப்படி பல கட்சியில் இருக்கிறாங்க. இந்திய ஜன வாலிபர் சங்கம்னு சொல்லி பல லட்சம் பேரை மொபிலைஸ் பண்ணி வச்சிருக்காங்க. மனம் மாறி விடுவார்களோ? மனம் மாற யாரு? இளைஞர்களா? நீங்க சொன்ன யாரு மாறப்படுறது? இளைஞர்கள் இது வரைக்கும் திமுக அதிமுக இருப்பவர்கள் விஜய் பக்கம் போகும் வாய்ப்பே கிடையாதுங்க. அந்த சான்ஸே கிடையாது. ஏன் அப்படி சொல்றேன்னா, இப்போ நான் ஒரு உதாரணம் சொல்றேன். மக்கள் பிரச்சனைகளை தலையீடு செய்யாமல் நேரடியாக முதலமைச்சராக ஆக முடியாது. நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ அண்மையில் கவின் என்று சொல்லி ஒரு மென்பொருள் என்ஜினியரை கொலை பண்ணிட்டாங்க. அந்த இடத்த போய் பார்க்க கூட இல்லை. இவர் மற்ற எல்லா விஷயத்தையும் பேசுகிறாருல, அங்கே போய் பார்க்கல. இப்போ மயிலாடுதுறையில் ஒருத்தரை கொலை பண்ணியிருக்காங்க, அவரையும் போய் பார்க்கல. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அப்போ இவருக்குன்னு ஒரு இது வச்சு ஐடியா வச்சுக்கிட்டு செயல்படுறார். எப்படி ஐடியானா, சில விஷயங்களில் தலையிடுவோம்னு. அதே மாதிரி மீனவர்களை பற்றி அவர் தப்பாக பேசுகிறார். மீனவர்களை சிறைப்பிடிப்பது அல்லது அவங்களுடைய படகுகளை ஏலம் போடுவது அல்லது அரசுடைமை ஆக்குவது எல்லாம் சிலோன் அரசாங்கம் பண்ணுகிறது. அந்த சிலோன் அரசாங்கத்தை தட்டி கேட்க வேண்டியவர் யார்? இந்திய நாட்டுடைய பிரதமர், மத்திய அரசாங்கம். அப்போ மத்திய அரசாங்கத்தை பற்றி இவர் பேசவே இல்லை. இவர் என்னமோ தமிழ்நாட்டு முதலமைச்சர் தான் மீன் பிடிக்கிறவங்களையும் பிடிக்க சொன்ன மாதிரி பேசிட்டு வர்றாரு. இல்லை, மத்திய அரசு தமிழ்நாட்டு மீனவர்கள் மட்டும் தமிழக மீனவர்கள் என்று மற்ற மீனவர்களை இந்திய மீனவர்கள் சொல்றாங்கன்னு சொல்றாரு. ஆனா அதுக்கு காரணமானவங்க யாருன்னு சொல்ல மாட்டேங்கிறார். அதுக்கு தமிழ்நாடு அரசாங்கத்தை எப்படி குறை சொல்லுவீங்க? அன்னைக்கு பேசின பேச்சில் தமிழ்நாடு அரசாங்கத்தை அவர் குறை சொல்லி பேசுறார். மீனவர்களை பற்றி கவலை இல்லாத அரசாங்கங்கிறார். அந்த மீனவர்களுக்காக பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றி இருக்கிறது மாநிலம் தமிழ் மாநிலம். ஒரு மாநில அரசை கைப்பற்ற நினைப்பவர் மாநில அரசை யார் நடத்தி கொண்டிருக்கிறார்களோ அவர்களைத்தானே குற்றம் சொல்வார். குற்றம் சொல்லட்டுங்க, அதுக்கான காரணத்தை ஆராய்ச்சி. நீ வெறும் குற்றம் சொல்லியே முதலமைச்சர் ஆக முடியாது. நீங்கள் மக்களுடைய பிரச்சனைகளை தலையீடு செஞ்சீங்களா? இப்போ நான் கேட்குறேன், தமிழ்நாட்டில் கல்விக்கு நிதி ஒதுக்கலை, யார் கேள்வி கேட்கணும்? தமிழ்நாடு முதலமைச்சர் மட்டும் தான் கேள்வி கேட்பாரா? நீங்கள் கேட்க மாட்டீங்களா? தமிழ்நாட்டில் ஆர்வமில் நீங்கள் ஒருத்தர் தானே, தமிழ்நாட்டில் முதலமைச்சராக விரும்புகிற ஒருத்தர் தானே நீங்கள் கேட்கணும். இப்போ நான் சொல்கிறேங்க, ஜிஎஸ்டிக்கு வந்துருச்சுங்க. ஜிஎஸ்டியில் பல வரிகளை குறைச்சிட்டிங்க. இந்த ஜிஎஸ்டி வரி குறைப்பினால் பல்வேறு மாநிலங்கள் பாதிக்கப்பட போகிறது. அதை பற்றி யாருமே கவலைப்படல. கிட்டத்தட்ட தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு 52,000 கோடி போன பட்ஜெட்டில் கொடுத்தாங்க. இப்போ 58,000 கோடி கொடுக்கணும். இப்போ அந்த 58,000 கோடி கிடைக்குமா என்பது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. மாநில வருவாய் மிக மோசமான நிலையில் தள்ளப்பட்டிருக்கிறது. ஆனா விஜய் இது எல்லாத்துக்கும் மாற்றாக தங்களுடைய திட்டம் இருக்கு. அவருக்கு ஏழ்மையை நீக்க முடியும். ஏழ்மை என்ன? எப்படி சினிமாவில் சில இடத்துல வீடு கட்டி கொடுப்பாரு, அது மாதிரியா? இங்கே அப்படிலாம் வீடு கட்டி கொடுக்க முடியுமா? ஏற்கனவே வீடு கட்டும் திட்டத்தை மத்திய அரசாங்கம் தொடங்கின திட்டத்துக்கு அவங்க பணம் கொடுக்காம மாநில அரசாங்கம் பணம் போட்டு பல பேருக்கு வீடு கட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதனால் வீடு கட்டி கொடுக்கறதுக்கு சினிமா மாதிரிலாம் அங்கே பண்ண முடியாது. சினிமாங்கிறது வேற, அது கற்பனை. ஆனால் இங்கே யதார்த்தத்தில் நிலைமை என்பது வேற. இன்றைக்கி தமிழ்நாட்டில் அதாவது வறுமை குறைவாக இருக்கிற மாநிலம் தமிழ்நாடுங்க. வேலையில்லா திண்டாட்டம் குறைவாக இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு. இதையெல்லாம் நீங்கள் பேசாமல் வெறும் தமிழ்நாட்டு முதலமைச்சர்னு பேசுறதுனால என்ன பயன்? எந்த பயனும் கிடையாது. மக்கள்கிட்ட மக்கள் மனசை மாற்றுறதுக்கு மாற்றி பார்க்கட்டும். இன்னும் பரீட்சையே எழுதாத ஒருத்தர் நான் தான் ஐஏஎஸ் ஆக போகிறேன்னு நாளைக்கு சொன்னால் எப்படி இருக்குமோ அது மாதிரி இவர் இன்னும் பரீட்சையே எழுதலை, எங்கேயும் வாக்கு சேர்க்கலை. பாராளுமன்ற தேர்தல் நடந்தது, அதில் பங்கெடுக்கலை. இடைத்தேர்தல் நடந்தது, அங்கெல்லாம் பங்கெடுக்கலை. எங்கேயுமே பங்கெடுக்காம முதல் அட்டம்ப்ட்லேயே பாஸ் பண்ணிடுவாரோம். முதல் அட்டம்ப்ட்ல இப்போ எப்படி பாஸ் பண்ணுறாருன்னு பார்ப்போம். எப்போ பிட்டு வச்சு பாஸ் பண்ணுறாங்களா இல்லை நேரடியாகவே பாஸ் பண்ணுறாங்க, காப்பி அடித்து பாஸ் பண்ணுறாங்களாங்கிற பார்ப்போம். அது தேர்வு வந்த பிறகுதான், தேர்தல் வந்த பிறகுதான் இவர் எப்படி இருக்கிறார் என்பதை பற்றி பேசவே முடியும். பாஸ் பண்ணிடுவாரோ அப்படின்னு எல்லா கட்சியும் பயப்படுது. வாய்ப்பே கிடையாதுங்க. நீங்கள் ஒரு விஷயம் தெளிவாக தெரிஞ்சுங்க, அவரோடு இருந்து அரசியல் பேசுவதற்கு யார் இருக்கிறார்கள்? நீங்கள் அவர் ஒருத்தர் தான் மேடையில் ஏறி 15 நிமிஷம் 20 நிமிஷம் பேசுகிறார். அதுக்கு மேலே அவரால் முடியல.
அவ்வளோதான் அங்கே அவங்க எழுதி கொடுக்குற ஸ்கிரிப்ட். அது ஸ்கிரிப்ட் இல்லைன்னா அதுவும் பேச முடியல. நான் இப்போ கேட்குறேன், ஒரு அரசியல் கட்சி ஒரு கூட்டம் நடத்துனாங்கன்னா அந்த மாவட்ட செயலாளர் இருப்பார், அந்த தொகுதியை சேர்ந்தவர் இருப்பார், அந்த வட்டத்தை சேர்ந்தவர் இருப்பார், அவங்க எல்லாரும் பேசுவாங்க. கடைசியாக தான் அந்த தலைவர் பேசுவாங்க. இவர் ஒருத்தர் தான் அங்கே பேசுகிறார். வரவேற்புரை இவர் தான், நன்றி உரை அவர் தான், சிறப்பு பேச்சாளர் இவர் தான். இவரே எல்லாத்தையும் பேசி முடிச்சா அப்போ என்னென்னா டெர்த் ஆஃப் ஐடியாஸ். நல்லா கவனிங்க, இவரிடம் வந்து சிந்தனைக்கு பஞ்சம் இருக்கிறது, இவரிடம் கொள்கைக்கு பஞ்சம் இருக்கிறது என்பது நன்றாக தெரிகிறது. அதனால தான் இவர் வந்து என்ன பண்ணுறாரு, இவர் ஒருத்தரே பேரி பேசுகிறார். பல சினிமாவில் வந்த காட்சிகளில் அந்த பேசின வசனத்தை தொகுத்து கூட ஒரு 15 நிமிஷம் மேடையில் பேச முடியும். ஆனால் இப்போ நான் சொன்ன பிரச்சனைகள் எதையாவது ஒரு பிரச்சனை, நான் சொன்ன மாதிரி ஜிஎஸ்டியில் அரசியல் பற்றி பேசும். அதான் நெல்ல சொல்கிறேன், அது எதுவுமே பேசலையே உங்களுக்கு. அரசியல் என்பது மக்களுடைய பிரச்சனைகளோட சேர்ந்தது தானே, அது தனியா இல்லையா? அரசியல் என்பது தனியா நிற்காது, மக்கள் பிரச்சனையோட சேர்ந்து தான் நிற்கும். இந்த நிகழ்ச்சியில் கருத்து குறிப்பு துரைபாண்டி மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.